Hello friends, welcome to my channel Happy Homemaker Radha. இந்த வீடியோல நம்ம குழந்தைகளுக்கான ஒரு weight gain ரெசிபி தான் பார்க்க போறோம். weight gain அப்படிங்கறத விட ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் இன்கிரிடியன்ட்டா நான் வந்து தேங்காய் பாலும் பூண்டும் சேர்த்திருக்கேன். குழந்தைகளுக்கு ஜெனரலாவே அடிக்கடி சளி பிடிக்கும் தான். நம்ம வந்து இது மாதிரி பூண்டெல்லாம் அதிகமா சேர்க்கும் போது அந்த சளி பிடிக்கிற தன்மை வந்து குறையும் உங்களுக்கு. அதே மாதிரி எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். தேங்காய் பால் வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பால்னு சொல்லுவாங்க. அதனால நான் இதுல தேங்காய் பாலும் சேர்த்து ஒரு கஞ்சி வச்சு காட்டுறேன். வாங்க எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கஞ்சி செய்யறதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நார்மலாக நீங்கள் வீட்டில் என்ன ரைஸ் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதையே குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பழக்க ஆரம்பிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடித்து எடுத்துருக்கிறேன். அதில் எந்த அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கோமோ அதில் 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்க்குறீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 4 அது மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் கூட வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நான் குக்கரில் வந்து விசில் வைக்க போகிறேன். இது நல்லா குழைவாக இருக்கணும். சாதம் வந்து ரொம்ப அரிசியாக முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 வயசுக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நான் எல்லா வீடியோலையுமே பேபி ரெசிபீஸில் சொல்லியிருப்பேன். எந்த ஃபுட் வந்து பேபிக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதை ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கொடுங்க. அது குழந்தைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட குவான்டிட்டியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இதிலலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. நான் வந்து 4 விசில் வச்சுருக்கேன். 4 விசில் வச்சுட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும், கொஞ்சம் குழஞ்சும் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு கரண்டியோ இல்லை நம்ம ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா வந்து அந்த ரைஸை வந்து இது பண்ணி விட்டுருங்க, குழச்சி விட்டுருங்க. இதே மெத்தடில் நீங்கள் வந்து குக்கரில் இல்லாமல் நார்மல் ஒரு சின்ன பாத்திரம் வச்சு கூட செய்யலாம். பட் அது ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறனால நான் இதில் செஞ்சிடறேன். அது மட்டும் இல்லாமல் இது நல்லா குழஞ்சி வரும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே நல்லா மசிக்கணும். நான் இதில் கொஞ்சம் வெந்தயம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் போட்டாலே போதுமானது தான். தேங்காய் பால் வந்து நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. முதல் பால் இருக்கும் இல்லையா, கெட்டியான பால், அதை ஊற்றி நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும் போது தேங்காய் பால் கொடுக்க பயமாக இருக்குது அப்படின்னா இதே மெத்தடில் தேங்காய் பால் சேர்க்காமல் கூட நீங்கள் செய்யலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் கஞ்சி பார்த்தீங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கா? குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. பெரியவங்களுமே இதை சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். எங்கள் வீட்டில் என் குழந்தைக்கு மட்டும் இல்லை, வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் கஞ்சி செய்வோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி.